2023ஆம் ஆண்டில் சென்னையில் கொலை, கொள்ளை, நகை, செல்போன் பறிப்பு போன்றவற்றின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக காவல் ஆணையரகம் தெரிவித்துள்ளது. அதன்படி 2021ஆம் ஆண்டு ஆதாய கொலைகள் 10 சம்பவங்களும், 2022ஆம் ஆண்டு 4 சம்பவங்களும், 2023ஆம் ஆண்டு 3 சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வழிப்பறி சம்பவங்கள் 2021ஆம் ஆண்டு 357, 2022ஆம் ஆண்டு 361, 2023ஆம் ஆண்டு 276 நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு 27 திருட்டு சம்பவங்களும், 2022ஆம் ஆண்டு 31 சம்பவங்களும், 2023ஆம் ஆண்டு 17 சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு 46 நகை பறிப்பு சம்பவங்களும், 2022ஆம் ஆண்டு 42 சம்பவங்களும், 2023ஆம் ஆண்டு 17 சம்பவங்களும் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு 393 செல்போன் பறிப்பு சம்பவங்களும், 2022ஆம் ஆண்டு 475 சம்பவங்களும், 2023ஆம் ஆண்டு 371 சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு 506 பேர் ரவுடிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், 2748 குற்றவாளிகளுக்கு நீதிமன்றத்தால் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு 714 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், வீடு உடைத்து திருடிய 335 குற்றவாளிகள், இருசக்கர வாகனத்தை திருட்டில் ஈடுபட்ட 450 குற்றவாளிகள் உட்பட 1109 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கிரைம் குற்றங்களை கண்டறிய பிரத்யேக தனிப்படை சிசிடிவி அமைத்ததன் மூலம் சென்னையில் குற்றங்கள் குறைந்துள்ளதாக சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். நம்ம டீம்ஸ் அவங்க சரியான வேலை பார்க்குறாங்க. நிறைய அவங்களுக்கு சிசிடிவி பயன்படுத்திருக்கோம். அதில் சில ஸ்பெஷல் எல்லா மாவட்டங்களில் கிரைம் டீம்ஸ் 12 மாவட்டங்களில் சரியான கேசஸ் விசாரிக்கிறதுக்கு ஒரு தனியாக ஸ்பெஷல் டீம்ஸ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அவங்க சரியான வேலை பார்க்கும்போது 2023 நம்ம ப்ராப்பர்ட்டி கிரைம்ஸ் கொஞ்சம் கம்மியாயிருச்சா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.